அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு பேனில் கொஞ்சம் பட்ரு போட்டு அதில் பன்னீரை ஆட் பண்ணிட்டேன். பன்னீர் வந்து லைட்டாக கலர் மாறணும், ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகுனாவே போதும். ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அதை எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் பட்டர் இருக்குது. நான் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு சின்ன பட்டை போட்டு 2 வெங்காயம், 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி. உங்களுக்கு கிரேவி வேணும்டா 2 வெங்காயம், இன்னும் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். போட்டு இந்த தக்காளி இதில் நல்லா மசியணும், நல்லா வேகட்டும் தக்காளி. இன்னும் 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. தக்காளி வெந்துருச்சு. இதில் வந்து 10 முந்திரி, 1 ஸ்பூன் கசூரி மேத்தி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி அதை ஒரு சைடு வச்சுடுங்க. அதே பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகா, கொஞ்சம் உப்பு, அந்த பட்டரில் அந்த மிளகாவை நல்லா பொரிய வைங்க, அப்போ தான் கலர் வரும். இதில் ஒரு பச்சை மிளகா போட்டுடலாம். போட்டு அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதிலையே ஊற்றிடுங்க. ஊற்றி மூடி வச்சு கொதிக்க வைங்க, மேலே தெரிக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் எப்படி பன்னீர் பட்டர் மசாலா செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து பன்னீரை பொரிக்காமையே போடுவாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வச்சுக்கிற பன்னீரையும் போட்டு கொஞ்சம் மல்லிக்கீரை, ஒரு துண்டு, 1 ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிடலாம். பட்டரையும் போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. அது ரெடி ஆகட்டும். சைடில் சப்பாத்தியும் சுட்டுடலாம். இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து குக்கிங் க்ரீம் சேர்க்கணும். என்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பன்னீர் பட்டர் மசாலா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.